மணி 11 ஆகுது. கார்த்திக், மணி 11 ஆகுது. இன்னும் மட்டும் தூங்குற? அவனோட ஃப்ரெண்டு தான். ஓகே, சொல்லிடுங்க. ஹலோ ஹலோ, கால் பண்ணிருந்தியா? கார்த்திக், ஏன்டா போன் வச்சுட்டு போன? உன்னை யார் 11 மணிக்கு கால் பண்ண சொன்னா? அதான் நானே பண்ணிருப்பேன்ல. ஓகே ஓகே, பை. காதல் விவகாரம். கிளிகிளி பிலிபிலி வீடியோ. காதலுடன் ஏற்பட்ட தகராறால் காதலியின் புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் உலாவிட்ட காதலன். பாத்தியா? என்ன பாத்தியா? ஏதாவது அங்காடையால இருக்கான்னு பாரு. டெய்லி எவ்வளவு வீடியோ வருது. இப்படி போயிட்டு இருக்கு நாட்டோட நிலைமை. ஏய், அது நம்ம குமார் ஆள் மாதிரி இல்ல? அண்ணனா இருக்கும்டா. அண்ணனையா கட்டி பிடிச்சிட்டு காலை வேற கடிச்சு போறாங்க. நீ குமார் கால் பண்ணு. ஹலோ குமார், வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மச்சி லவ் மேட்டர் பத்தி தான் வீட்டுல பேசிட்டு இருக்கேன். அப்படியா? எப்படியும் அடுத்த வாரம் ஓகே சொல்லிடுவாங்க. நான் பத்திரிக்கையோட வந்து உன்னை பாக்குறேன்டா. பைடா. சரிடா மச்சி, பைடா. டேய், என்னடா அவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான்? என்னது கல்யாணம் பண்ணிக்க போறானா? அவளுக்கு எவ்வளவு செஞ்சுக்க தெரியுமா? இப்படி கலட்டி விட்டு போயிட்டாதடா. ஃபீல் பண்ணாத, வேற ஏதாச்சும் நல்ல ஃபேவரா பண்ணலாம். இந்த உலகத்துல நல்ல பொண்ணுங்களே கிடையாதடா. சொல்ல முடியாது. 90% கெட்ட பொண்ணுங்களாம் மாறிட்டாங்க. இன்னும் 10% இருக்காங்க. தேடி பார்த்தா கிடைக்கும். எவ்வளவு கதை கேட்கிறோம். அந்த 10%ல ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்குமா? யாருக்கு தெரியும்? நமக்கு நடந்ததான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் செல்ஃபிஷ் தான். என்ன, அவளை டாட்டா சொல்றது மாதிரி நம்ம டாட்டா சொல்லிடணும். இல்ல, ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலும் சரி, என்கேஜ் போட்டு கடுப்பு பேசுறாங்க மேல. அதுக்கு அதான் பேசாம நம்ம கூட இருக்க பொண்ணுங்களே ஒரு நல்ல பொண்ணா சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் சந்தை பத்திரத்தை கவனமாக படிக்கவும். டேய், இல்ல மச்சி, நீ ஒரு 5 பொண்ணுகிட்ட பேசுறேன்னு வச்சுக்குவோம். நான் ஒரு 2-2.5 பொண்ணுகிட்ட பேசுறேன். அது என்ன 2 இல்ல மச்சி, 2 ஆல்ரெடி ஓகே பண்ணிட்டேன். இப்பதான் இன்னொன்னு பாத்துட்டு இருக்கேன். இனிமேதான் நம்பர் கொடுக்கணும். அதான் 2 வச்சிருக்கேன். சரி இல்லையே, யாரையும் லவ் பண்ணுவானோ கேப்போம். நீ யாரையும் லவ் பண்றியா மச்சி? அப்படிதான் மச்சி நினைக்கிறேன். ஆத்தி, நான் அவளை லவ் பண்றேன் மச்சி. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க நடக்கதான் பார்த்தா பயமா இருக்கு. காலையில பேப்பர்ல அப்படி போட்டிருக்காங்க, சாயங்காலம் இவன் இந்த பிள்ளைய வண்டியில கூட்டு போறான். என்ன பண்றதுன்னே தெரியல மச்சி. விடுறா, இவ்வளவுதானே. உன் பயத்தை தெளிவிக்க ஒருத்தர் இருக்கான். அவனை போய் பார்ப்போம், எல்லாம் சரியாயிரும். யார் மச்சி அது? பூதேஷ். வழக்கம்போல விட்டு போயிட்டானா?
மச்சி போலாம்டா. எங்கடா போன? உண்டா போன்ல யாரு? ரேகா ஏஞ்சல். ரேகா ஏஞ்சலா? சரி வேணாமா போலாம். ஏன்டா? அட இவ்வளவுலாம் நேர்ல பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிதான் பேர்லயாவது அழகா இருக்குமே நீ ஏஞ்சல் போட்டோ அனுப்பியிருக்கா? இந்த போட்டோ பாரு. டேய் எதனா பாக்குற? இல்ல மச்சி போட்டோ ஒரிஜினலா மார்ப்பீங்கன்னு பார்த்தேன். சரிடா. நல்லா இருக்காளே, பேசாம வாங்கிருக்கலாம். அவசரப்பட்டோமோ? ஹாய்மா. பாத்தியா? பார்த்தேன் மச்சி, ஒரே மெசேஜே 3 பேத்துக்கு அனுப்புறான். பெரிய ஆளா இருப்பான் போலயே. ஹாய்டா. ஹாய். ஹலோ. நம்ம 2 பேரும் சேரவே மாட்டோம் சொன்னா இப்ப நீயே சேர்த்து வச்சுட்ட. நாம எப்ப சேர்ந்தோம்? உன் நாய்க்குட்டி பேர் என்ன? ராமு. என் பேர் ராம். நீனா யூ. ராம் பிளஸ் யூ. ராமு. உனக்கு பிடிச்ச நாய்க்குட்டிக்கே நம்ம 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சுட்ட. நாம சேர மாட்டோமா? சி பொறுகி நாயே, போன வேடா. இவன் சேர மாட்டான். வா. டேய் எங்கடா போறீங்க? என் போன் உன்னோட எப்படி லாகின் பண்ணி கொடு. பேசாட்டி ஒரு இடத்துக்கு உன் போனே குடுற. உனக்கு ஆர்த்தி தெரியும்ல? ஆமா. அவளுக்கு என்ன? இல்ல நானும் அவளும் லவ் பண்றோம், மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நல்ல விஷயம் தானே. ஒரு டீக்கு டீ கடை. ஆல் தி பெஸ்ட். அதுக்கு எதுக்கு ஏன் போனு? இல்ல நீ நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆர்த்திக்கு தெரியாது, அதனால உன்னோட எஃபியோ கொண்டு வந்து உன்ன மாதிரி நானே பேசிட்டேன். ஒருவேளை அவ கால் பண்ணிட்டானா? பண்ணுவா, கண்டிப்பா கால் பண்ணுவா. அப்படியே கால் பண்ணிட்டா வாய்ஸ் மட்டும்தான் உன்னோடது. நீ என்ன பேசணும் ஆல்ரெடி நாங்க எழுதி வச்சிட்டோம். ரேகா ஏஞ்சல், இவ ஒரு டி. இதுல என்ன இருக்கோ அதை மட்டும் பேசு. மத்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. நான் லவ் பண்ற பொண்ணுடா. இவங்க வேற பெரிய சிபி. நேத்தெல்லாம் தூங்கவே இல்லை. நைட் ஃபுல்லா அவன்கிட்ட தான் சேட் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஓகே ஓகே, நான் வந்து சொல்றேன், உனக்கு கால் பண்றேன். என்னடா பேப்பர் டீஸும் பேசிக்கிட்டு இருக்கான்? எனக்கு என்னமோ செக் பண்ற மாதிரி தெரியல, இவனே கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹாய்டா. இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 வீக்கா அவட்ட பக்காவா எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசின ரிசல்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஷோ இதான் மச்சான் கம்ப்ளீட் ரிசல்ட். பிடிச்ச நேரம் சிவப்பு, பிடிச்ச நடிகர் சூர்யா, மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். இன்னும் ஒரு வாரத்துல கரெக்ட் ஆயிடுவாளா? ஃபீல் பண்ணாத மச்சான், இந்த பேர்களே இப்படிதான். வேணா ஒண்ணு பண்ணலாம், நான் அவளுக்கு கால் பண்றேன். 5 மணிக்கு வெளியே கூப்பிடுறேன். நான் பேசினதுக்கு அப்புறம் நீ பேசு, அப்பே எல்லாம் கிளியரா தெரிஞ்சிடும். ஹலோ. ஹாய், எப்படி இருக்க? நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ஏதாவது பிளான் இருக்கா? சிசிடி பக்கா. இப்போ ஓன் டர்ன். ஹலோ. ஏய் என்ன பண்ற? ஓ ஓகே ஓகே. ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணலாமா? ஓ அப்படியா? சரி ஓகே, பாய். அம்மாவோட கோயிலுக்கு போறேன்னு சொல்றேன் மச்சி. விடு மச்சி, ஃபீல் பண்ணாத. நான் ஏன்டா ஃபீல் பண்ண போறேன்?
ஹலோ ரேகா. ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணலாமா? ஓகே பாய். ஓகே மச்சி, பைடா. பைடா. இங்க தானே வர சொன்னோம், இன்னும் என்ன இவ்வளவு காணும்? ஹாய். ஹே, நீ இங்க என்ன பண்ற? கால் பண்ண ஆன்சர் இல்ல, வாட்ஸ்அப்ல ரிப்ளை இல்ல, அதான் வந்தேன். உன்கிட்டலாம் பேச ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. நான் என்ன பண்ணேன்? நீ என்னடி பண்ணல? இங்க பாரு, என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. கேமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. இப்ப கேளு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. மச்சி வீடியோலாம் பாத்துரு, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கார்த்திக், நான் சொல்றதை கேளு. நீ எதுவும் சொல்ல வேணா, தயவு செஞ்சு கிளம்பு. எவ்வளவு வரா, இன்னும் இவ்வளவு காணப்பா. ஹலோ, எங்க இருக்க? நீ சொன்ன இடத்துலதான். நான் சொன்ன இடத்துல இல்லையே. இங்கதான் உன் பின்னால. நீ நாள் வந்தாச்சா? எப்படி எப்படி? நான் எது காஃபி வரதான் சொன்னேன், பட் நீங்க லஞ்ச் மூவி உனக்கு மட்டும் தான் செக் பண்ண தெரியுமா? நீ பேசினது என் ஃப்ரெண்டோட தான், எங்களுக்கும் செக் பண்ண தெரியும். என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? உனக்கு ஜெய் தெரியுமா? தெரியும், நம்ம கிளாஸ்மேட் தானே. அவன் தான். இப்ப என்ன திடீர்னு? காலேஜ்ல எவ்வளவு பேசினது இல்ல, பட் இப்போ ஃபோன் கால் மெசேஜ் எல்லாம் வருது. அது கார்த்திகோட ஃப்ரெண்ட் ஷோரா தெரியும். ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்ல, ஆனா இதை கார்த்திக் தான் பண்ண கண்டுபிடிச்சிட்டேன். பசங்க கிட்ட நான் எப்படி பேசுவேன் செக் பண்றேன் போல. எப்படி சொல்ற? ஜெய்ய பத்தி நமக்கு தெரியாதா? ஆனா இது ஜெய் பேசுற மாதிரி இல்ல, டீசென்ட்டா பேசுறாங்க. கார்த்திக் தான் அதை பண்றான். என்னடி டென்ஷனா இருக்க? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு. அன்னைக்கு கார்த்திக் பத்தி சொன்னல? ஆமா. ஆக்சுவலா கொஞ்ச நாளா நாம ரேகா ஏஞ்சல்னு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கு. என்னது? நீ கோபப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான். மத்தபடி அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல. வேணா கால் பண்றேன், அவன் எப்படி பேசுறான்னு கேளு. प्लीज कॉल लेटर, अभी व्यस्त टोन प्राप्त हो रही है. இங்க பாரு, ஜெய் கால் பண்றான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஹலோ. ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ஏதாவது பிளான் இருக்கா? ஃப்ரீதான், மீட் பண்ணலாம். சிசிடி 5 o'clock காஃபி ஷாப். மீட் பண்ணலாம். பக்கா. இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. ஹலோ. ஹலோ ரேகா, ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணலாமா? ஓகே பாய்.
பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. முதல்ல உங்க வீட்டுல பேசி எங்க வீட்டுல வந்து பேச சொல்லு.